அம்மாண்டக்கு ஒரு தனி வடிவா இருக்கேன் திருச்சிலாமா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் ஜெயஸ்ரீ. தாஸ்வினா இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நாங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். என்னம்மா அது எங்கள்ட ஃபேமிலி எங்கள்ட குடும்பம் மட்டும் நாங்கள் சமைச்சு நார்மலாக சாப்பிட போகிறோம். என்னம்மா இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பாடு வீடியோ தான் பதிவு செய்ய போகிறோம். எல்லாருமா சேர்ந்து ஒண்டா சமைச்சு என்னென்ன சாப்பாடு சமைச்சு நாங்கள் என்ற வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். என்னம்மா ஸ்பெஷல் என்ற வந்து இவன் அம்மா அப்பா வந்து உள்ளான் நிற்கணும். ஏன்னா அவையில வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதில்ல, சாப்பிட மட்டும்தான் எடுக்கிறோம். நாங்கள் உண்மைக்கிட்டு வேலையில் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து அதான் நான் பெருசாக வீடையே நான் கவர் பண்ணி காட்டுறது இல்லை. நார்மலாக தான் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு சமைச்ச சாப்பாடு. என்ன மதிய உணவு இது என்னது? வெள்ளை அரிசி சோறு, பொன்னி அரிசி சோறு. இது வாதராணியில சொதி. சொதி இல்லாமல் இருக்க மாட்டேங்கடா குழந்தை. வெள்ளரிக்காய். இது கொக்கரிக்காய். கெக்கரிக்காய் இல்லை, இது வெங்காய சம்பல். இது கத்தரிக்காய். இது கத்தரிக்காய், வாழைக்காய், வெள்ளக்கறி. இது ரச்சி பிரட்டை. ஆறாள் சமைச்சால் அப்படின்னா சாப்பிடலாமே. கோழி வச்சு பிரட்டை என்ன சாப்பிட்டு பாருங்க. என்ன இந்த காரக்காண்டி சாசியம் கூட்டிக்காண்டி ஓமா கணக்காண்டி தரவா ஓமா. சரி அப்போ நாம் இருங்க உடனே நம்ம சரியா நாங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. பசியா இருக்குது. சாப்பாடு போடுறோம். முதல்ல செந்திரன் போடுறேன். பாத்தீங்க நாங்கள் எல்லாரும் இருக்க முதல் தான் செந்திரன் தான் செந்திரனுக்கு அளவா போடுவேன். அளவில்லா போடாம இந்த பேசுவீங்கள எல்லாரும். ரெண்டாலும் செந்திரன்ல கொஞ்சம் கவனமா இருக்கத்தான் வேணும். செந்திரனுக்கு வந்துட்டேன், அதால ஒன்றும் செய்யல. நானா எல்லாருக்கும் கொஞ்சமா தான் கொடுக்குறேன். என்ன உள்ளுக்கு எங்க இருக்கேன் பாத்தீங்களா வடிவ கறிய கறி இந்த வடிவ பாத்தீங்களா? செந்திரனுக்கு அள்ளி சோதி கொடுங்க. செந்திரன் சோதி சாப்பிட மாட்டேன். சரி இங்க பாருங்க. முதலாவது தன்னுடைய கணவர் தான் கொடுத்துருக்குறா பாருங்க. பேசலாம இது அடுத்தது அத்தை. அங்க கொடுத்துட்டு வாங்க, நான் கடைசியா தாங்க. சரி ஓ அத்தை சாப்பிடுறதுல தான். அப்படி அங்க கொடுத்துட்டு வாங்க. அள்ளி கொடுத்த மனசு அள்ளி அள்ளி தாராளமா போடும். இது அடுத்தது செல்லறோம். படி வருவோம். எப்படி பார்த்தாலும் சரியா கொண்டு விடாக்காம என்ன காக்கு சச்சினுக்கு தாரத சச்சினுக்கு தர மாட்டான். சச்சினு தாரதா வேண்டாமா? இது செல்லறோம். கெக்கரிக்க சாப்பாடு போடுறாங்க. இல்லை நீங்கள் சமைச்சு கொடுக்காத நீங்கள் எப்படியே அம்மா சமைக்கிறவாக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ தூரம் தானே கஷ்டப்படுவா அம்மா. நீங்கள் சொல்லுவீங்களா நான் சமைச்சு கொடுக்குறேன் தானே. உண்மைதானே, வீடியோ எடுக்கிறேன் தான் உள்ள சொல்லணும். கறி மாறுறதுக்கு இவ்வளவு. ஆனால் அம்மு கொஞ்சம் குவிக்கேன்னு குயிக்கா போடுறேன். வந்தா அப்படிதான் தசியா வரே இல்லையோ சாப்பிட. சசியா பசியில சோர்ந்து போட நான் தான் சோடா விடுவேன். அப்படியே ஆனா அத்தை இந்த காலத்துல அப்படி பேரு நல்லா இருக்கு. சொல்லுங்க பெரிய பெரிய ராஜி தூங்குவோல. அடுத்தது சசியா. கேட்க தம்மா இருக்கிறேன். சசியா காணுமோ? நான் சாப்பிடுறேன். நீங்கள் சாப்பிடாலே எனக்கு வாய்க்கு வந்து
இப்படி ஒரு ஆள் கேட்கல நாங்கள் எவ்வளவு தூரம் பார்த்து இப்போ இதில் சாப்பிடாயிரு போனோமே நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட உங்களுக்கு ரம்பிடும் இல்ல அப்படி சொல்றேன் ஒரு கதைக்கு சும்மா சொல்றதுதான் அதை பண்ணி சாப்பிடாம இருக்கல அதான் எனக்கு இவ்வளவு எனக்கு சும்மா சொன்னா எனக்கு போட்டாச்சோ சரி ஆனா அம்மா உங்களுக்கு ஒரு ஒன்று வைக்கல என்ன வைக்கல சொல்லுங்க என்னது வைக்கிறேன் யாருக்கு அவ சாப்பிடுறீங்க சும்மா வாங்க ஏனத்தியா ஏனது உங்க இல்ல, சாப்பிடுறீங்க. அம்மா இங்க பாரு. எடுங்க ஒன்று வச்சியல உண்டான நான் கால் புடி எல்லாம் வருது சரி, இது எனக்கு கேட்க இது வா ரைட் சரி அப்போ நான் வரட்டா சாப்பிட அப்போ யார் சோடா விடுறாரு தோடா அங்க வா இல்லைங்க எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று உண்டு ரொம்ப பயமா இருக்கு படிச்சு பறந்து விடும் சும்மா சொல்றீங்க சத்தம் வந்ததானே கேஸ் என்ன போயிடும் அதுக்கு ராசி தோரா வர மாட்டேன் உங்களுக்கு சின்ன பிள்ளை குடிக்க கூடாது கூடாது செந்தரன் போட்டானோ பசியில நிறுத்தியா ஜோசி பேர இந்த வீடியோக்கு வந்து நான் பேசாம நின்று இருந்தா அவங்களுக்கு சாப்பிட்டு இருப்பேன் என்ன உங்களுக்கு எப்படி சாப்பாடு கறி எப்படி இருக்கு சாப்பிடாதான் தெரியுமா ஆனால் இன்னும் ஒரு ஆள் போயிடணும் சப்பலைக்கண்ணே பா தெரியுமோ எல்லாரும் நிற்க ஜெயராம் இல்லையன்றதும் கவலையா இருக்கேன் ரைட் சரி சரியா ரைட் ஓகே அப்படியெல்லாம் உட்காருங்க பாப்பம் இருக்கா பாப்பம் பாருங்க எல்லாரும் சாப்பாடு சோ அம்மாண்ட கூட தனி வடிவா இருக்கேன் சிரிச்சிடாமா காட்டாவிலே ரைட் நீங்கள் நாங்கள் சாப்பிட சரி நானும் வேலையில் இருந்து போய் சாப்பிட எடுப்பேன் சரி இப்போ செல்வரன் அண்ணா வந்திருக்க சாப்பிட்றேன் ஏன்னா அதெல்லாம் நாங்கள் செல்வரன் அண்ணா இஜ பாருங்க உண்மையாக செந்துரனுக்கெல்லாம் கணக்க போட்டிக்க எனக்கு ஒரு கொஞ்சம் தானே போட்டிக்க ஆ அப்படி இல்லை செஞ்சோம்னா அவ்வளோ பாசம் போலடா அது கணவரண்டா ஒரு பாசம் இருக்க தானே வேணுமே அதுக்கும் முதலாவது சாப்பாடு கொடுத்தாளுக்கு முதல்ல எல்லாரும் கை கழுவிட்டியலோ எல்லாம் கழுவி தான் வந்தேன் இந்த கடவுளையா ரெடியா இருக்கு கொக்கரிக்காய் கெக்கரிக்காய் அப்போ பாருங்க உனக்கு இருக்கணும் வேண்டாம் சாப்பிட்டு பார்ப்போம் அம்மா அந்த சாப்பாடு அப்படி இருக்கண்ட மாதிரி முதல்ல என்ன சொன்னேன் தெரியுமா அம்மா வெள்ளரிக்க பாருண்ணா சொல்லி வேலையா சாப்பிடும் பிள்ளைக்கு சத்தியம் சாப்பிடு சொல்லி வேலை இல்லாட்டியோட போங்க ஆனால் எனக்கும் வீடியோ எடுத்தோம்னா சரியான மார்க்கு பாசையா என்ன சார் பிள்ளைக்கு தஜி முடிக்க என்ன ஆதா அவர் சோடா ஆமா ம் ஆனா உண்மைக்கு மேல தான் கறி நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஏதாவது சொல்லுங்க செஞ்சா சொல்லுங்க செஞ்சா சொல்ல மாட்டேன் சாப்பிடணும் சொல்ல மாட்டீங்க. சாப்பிட போகிறேன் அதோட பாருங்க சாப்பிட விதைக்கையும் 2 பேரும் ஒட்டிய மேட்சிங்காக தான் போட்டு வருவீங்க ம் 2 பேரும் ஒட்டிய மாதிரி கொடுப்பேன் அது தெரியாங்க 2 பேருக்குமே சாப்பிடும் அப்போ தீர்த்து உண்மையில வேறு லெவலா சாப்பாடா உண்மை சூப்பராக இருக்குது சாப்பாடு வேறு லெவல் மற்ற எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு எப்படி அங்கே வா சொல்லுங்க அங்கே பார்த்து சொல்லுங்க சூப்பராக சாசி ஏண்டா ஏன்னா அந்த கதைக்காமல் இருந்து சாப்பிடவே எனக்கு விளங்குது எல்லாம் சசியான மாதிரி சாசி அப்படி ரெண்டு மணி மறக்க இல்லையோ வேறு லெவலில் கொஞ்சம் கறி இருந்தா கதைக்க மாட்டான் நல்லா இருந்தா கதைக்க மாட்டான் சாப்பாடு அப்படியோ உண்மை அது ரெடி சாப்பிட்டேன் நீங்க வேற செந்தூரம் செந்தூரம் அப்படி கறி அப்படி இல்லை சந்திரகிட்ட என்ன கவலை சொல்லுங்க சொல்லுங்க தெரியும் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அப்படி கவலைப்படுறாரு அது சந்தோஷம் தான் படுறேன் சரியா ஆ
நல்லா தாங்க அதான் இருந்தாலும் சாப்பிடலாம் கிடாது சாப்பிட்டா நான் சாப்பிட மாதிரி தான் நாங்க புள்ள இதுல அம்மா கிட்ட சாப்பிட்டேன் அது பிரச்சனை உள்ள சாப்பிடும் இன்றைக்கு நீங்க சாப்பிடுங்க ஓடி வாழ எல்லாரும் தீ அம்மா இந்த இதை எடுத்தாங்க ம் கொக்கரைக்காய் பேர் மாற்றி வச்சுப்பியா கொக்கரைக்காய் கறி எல்லாமே இருக்கு சோறு எல்லாமே இருக்கு நிறைய பாருங்க திருப்பியும் போட்டு வந்தேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சமைச்சா நீங்க ஆனா அப்படி அந்த ஃபேமிலியா சாப்பிடவுல சந்தோஷமா இருக்கேன் அதான் ஜெயராம் இல்லாதான் சரியான ஒரு கவலையா இருக்கு ஜெயராம் இருந்தா சரி அது பலமாக தெரியும் தான் எல்லாருக்கும் அப்பா வீடியோக்கு வர மாட்டேன் வேண்டா பக்தம் ஆரம்பிக்கிறேன் ம் அட்டுமட்டு பிரச்சனை இல்லை என்ன பேர் சொல்லு பாப்போம் கேட்குறேன் என்ன என்னங்கோ ஆனால் ஒரு கொஞ்சம் சோறு சாப்பிடலாம் போல கொஞ்சமே சாப்பிடுவோம் தேவையான சோறு வரை எல்லாமே இருக்கும் நம்ம சொட்டு சோறு போடுங்க கையால் அப்படி ரெண்டு காலை போடுமா ம் ஏன் ஒருத்தரன் சொதுக்கி எடுக்கல கொதி எல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்க வைக்க முடியாது ஒரு சொட்டேன் ஆ ஆ ஆ ஆ காணும் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் போடுவோம் நான் அப்படிதான் செய்வேன் கறி இந்த அளவு காணுமா ம் வாங்க ரைட் 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 உண்மையாக காணும் அதுதான் அங்க இருக்கு கத்திரிக்கேன் அத்தர் காட்டி குருமா நம்புறேன் ஆனா சசின என்ன ஒரு கோபேக்கா போட்டு கொடுத்துருக்கலாம் ஆனா வெள்ள சாப்பிட்டாரு அதனால நாங்க அலைஞ்சு ஒன்று அலைஞ்சு ஒன்று இருப்பேன் என்ன சாசன் குடிக்கிறீங்க சரி அங்கே அழக்கூட அங்கே பேசுவேன் நம்புறோம் வீடியோவில் இந்த மாமா டிண்டிலாம் போகிறோம் கேட்க வேண்டாம் கேக்கு வாங்க என்ன போட்டோங்க சரி சோடாவா சரி அப்படி இதெல்லாம் ஆமா அங்க சென்டரோட சோற காணில இல்ல பக்கத்துல வைக்கிறீங்க பாத்தீங்களா கவனிக்கல போட்டு விடுங்க சோறு கணக்க தான் சாப்பிடணும் இந்த கொஞ்சம் அகப்பாதால போடுங்க கலந்தியாடா விழுந்து போனா சோறு குலமா நீங்க சொல்லுங்க நீங்க கேட்காம இருக்கிறீங்க வீடியோவில் சொன்னவன் அம்மோ சந்திரன் நல்லா கவனிக்கட்டான் யாரு சந்திரன் யார் சொன்னது வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன செய்யாது கவனிக்கத்தான் அங்கே சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லையா மடிவா ஏமாதான் பாத்தீங்க சசினே சொல்லிட்டேன் சாப்பாடு கொடுக்குறீங்க உங்களுக்கு சாப்பாடு தாரே இல்லை நாங்க அம்மா சாப்பிட பிறகு பாத்தீங்களா மனைவி ரஜி கறி போட்டோன்னா அவாக்கு கத்திரிக்காய் என்னதா ரெண்டு கதை எடுத்து விடுங்க பாசத்தின் மட்டும் நூற்றி பேச்சு தெரியுமா சாப்பாடு அப்படின்ல பெருசாக சாப்பிட மாட்டா லைட்டா சாப்பிடுவோம் ஆனால் 2 தான் சாப்பிடுவோம் ம் அதை எடுத்து ரஜி எடுத்த கொடுங்க கிட்ட அவன் அந்த முள் அந்த எலும்போடு சாப்பிட மாட்டான் சரி சரி நீங்கள் சாப்பிடணுண்ணே அப்படி சாப்பிடுங்க அவன் சசி நல்லா பாங்க சசி அப்படி சாப்பாடு ஆனா உண்மைக்குமே அத்தை ரசிக்கிறதுனா எல்லாம் தான் இருக்குமே என்ன சொல்லுங்க இது கத்திரிக்காய் கறியோ ரஜி கறியோ நல்லா எல்லா கறியும் கேட்க இருக்கேன் எனக்கு ஒரு கேக் கேட்காதாங்க இந்த படிவா சாப்பிடல இந்த தாராளமே இருக்கு இந்த தானே சாப்பிடுவேன் செந்திரனும் கொண்டு எடுத்து போடுங்க அவரும் சாப்பிட்றாரு அது சாப்பிடுறது சாப்பிட்றேன் இல்லையா சரி இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ஆமாம் சரி இப்போ பார்த்தீங்களேன்னா இந்த மேசையை பார்த்தாலே தெரியும் என்ன எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது உண்மையில்
அம்மா மட்டும்தான் சமைச்சாவா, தங்கச்சியும் அம்மாவை ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஆனா அவ தேங்காய் கத்திரி கொடுத்து வெங்காயம் பண்ணி அது ஒரு காணாது. பாரு. இது கடைசியில் பிரச்சனை இப்போ 2 பகுதிக்கு. அப்போ நல்ல மாதிரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. உண்மையில் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. அது வேண்டாம். அப்போ எத்தனை வயசு நீங்கள் சொல்லுங்க அம்மா அப்பாக்கள்? அப்போ உங்களோட காரங்க எல்லாம் பழுதா போட்டு தானே சேல்ஸ் போட்டு நிற்குது. ஆனால் ஓடாது, எல்லாம் பழுதா போச்சு. அண்டைக்கு தஸ்வியா இதுக்க சொல்லி போட்டால் தள்ளி கொண்டது இந்த உடம்புல காலம் எல்லாம் பழுதா போச்சு. என்ன மச்சான் இருக்கா பாருங்க, நான் நடுவே ஸ்டெப்போல பாருங்க. இந்த இந்த பாட்டை போட்டால் தானே ஆடும் பிள்ளை. நம்ம என்ன பாட்டு போடுற பிள்ளைக்கு? என்ன பாட்டு வேணும்? ஓமாமா பாட்டு வேணாம். என்ன பாட்டு வேணும் சொல்லுது? ஓமாவை தான் வேணுமோ? டிஷர்ட் விழுங்க கூழ். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. நீங்களே சும்மா ஒரு பாட்டு காடுங்க, பாட்டு காடுங்க. சரி, அந்த அந்த அங்கே பார்த்தாருங்க. அம்மா ஒரு பாட்டு பாடுங்க. அம்மா ஒரு பாட்டு பாடுங்க. அம்மா ஒரு பாட்டு பாடுங்க. தான் என்ன மச்சான் இல்லை, அங்கே ஒரு ஆவாண்டு கொடுத்துடுங்க. ஒரு ஆவாண்டு கொடுங்க. அங்கே அங்கே கொடுங்க, கொடுங்க. கண்ணெடுத்து காட்டுங்க, கண்ணெடுத்து காட்டுங்க. அங்கே மச்சான் எப்படி முராஜ் பார்க்குற ஆக்களை கோவமா பார்க்குற எப்படி? மச்சான் இடுப்ப காட்டு. நேற்று அம்மு ஆடிச்சு இடுப்பு எடுப்ப ஆட்ட. சரி, அப்புறம் வீடியோ முடிப்போமா என்ன? சரி, நாங்கள் இப்போ தஸ்வின் நிற்கிறேன் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன தாசன், ஏதாச்சும் உங்கள் கருத்துக்களை சொல்ல போகிறீங்களா? வீடியோ பார்க்குறவங்க, நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு ஒன்றும் சொல்ல இல்லையா? அப்போ நல்ல மாதிரியெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. இந்த கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் கமெண்ட் மூலமாக சொல்லுங்க. வேறு எதுவுமா சொல்ல வேண்டியதும் இருக்கா? மனசில் வச்சிருப்பியல் ஒன்றும் இல்லை. அப்போ நான் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இதன் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். தசுங்குட்டி என்ன மாதிரி? பாய்.